தெளிவா சொல்ல கேட்டுங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு கதாநாயகனாக இருந்தவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர். போடா 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை அந்த கதாநாயகனுக்கு ரசிகர்களாக இருந்தவர்கள் அமைச்சர்கள். I think I don't get a chance to. I think she never got a chance to speak in English. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கதாநாயகனுக்கு தயாரிப்பாளராக இருந்தவர் டெல்லியின் சிறப்பு பிரதிநிதி. கஷ்டமான சூழ்நிலைகள் அவங்க மிகவும் உறுதியாக நின்றவர்கள். பக்கபலமா நின்னாருன்னா சென்னையில வெள்ளம் வந்த போதெல்லாம் மக்களுக்கு பக்கபலமா நின்னு ரொட்டிப்பால் முட்டை கொடுத்து அந்த மக்களுக்கு உதவி பண்ணாரா? அதெல்லாம் இல்லைங்க. இல்ல அந்த மக்களுக்கு அரிசி பருப்பு காய்கறி எதுவும் வாங்கி கொடுத்தாரா? இல்லைங்க. இல்ல சென்னையில கொரோனா வந்த போது அந்த கொரோனால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கபலமா நின்னாரா? இல்லைங்க. இல்ல தமிழக அரசினுடைய முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு எதுவும் தன்னுடைய சொத்துக்களை வித்து பணம் கொடுத்தாரா? இல்ல. பக்கபலமா நின்னாரு அப்படின்னா எதுல பக்கபலமா நின்னாரு? காவிரி பிரச்சனையில பக்கபலமா நின்னாரா? இல்ல. முல்லை பெரியாறு பிரச்சனையில பக்கபலமா நின்னாரா? இல்லையா? ஈழ போர்ல பக்கபலமா நின்னாரா? இல்ல. கச்சத்தீவு பிரச்சனையில பக்கபலமா நின்னாரா? இல்ல. 22 பேர் ஆந்திரால சுட்டு கொல்லப்பட்டாங்களே அப்ப பக்கபலம் பண்ணாரா? இல்ல. எதுல பக்கபலம் பண்ணாரு? ஜனநாயகன் படம் வெளியே வரல, ஒரு ப்ரொடியூசரா ஜனநாயகன் படம் வெளியே வரலன்னு சொல்லி சண்டை போடாம விஜய்க்கு பக்கபலமா நின்னாராம். விஜய்க்கு பக்கபலமா நின்னதுக்காக இவரு டெல்லி பிரதிநிதியா போஸ்டிங். பொட்டல ஓட்டுற நாயே, என்ன பார்த்தா உனக்கு நக்கலா தெரியுதாடா? இந்தப்பா பாவம் பப்ளு ஏன் அடிக்கிற? பப்புளுவாயவன் தொப்புளுன்னு கூப்பிட்டு ஓரளவுக்கு மேட்சிங்கா இருக்கும். ஜனநாயகன் படம் லாஸ் ஆயிருச்சு. ஜனநாயகன் படம் 500 கோடி ரூபாய்க்கு மேல வர வேண்டிய வசூல் தடைப்பட்டு போச்சு. அதுக்காக நன்றி கடன் பண்ண தமிழ்நாடு அரசினுடைய ஒரு பொறுப்பு இவருக்கு வழங்கப்படுது. இந்த பொறுப்பு என்ன? எவன் அப்போ வீட்டு சொத்தா? அப்பாடா 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 அப்பாடா. 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரை கதாநாயகனாக இருந்தவரின் உதவியாளர் இன்றைக்கு முதலமைச்சரின் அதிகாரப்பூர்வ தனி செயலர். நான் சொல்றேன், உனக்கு சவால் விடுறேன். அந்த அரசுக்கு ஆண்மைன்னு ஒண்ணு இருக்குன்னா சவால் விடுறேன். இந்த அலுவலகத்துல விடு, இவன் நடத்துற அலுவலகம் இருக்கு, அந்த அலுவலகத்துக்குள்ள என்ன பண்ணாங்க நீ வாட்ஸ்அப் குரூப் வச்சு என்ன பரப்புன, அது நீ அனுமதி, யாரை எப்படி திட்டுறதுக்கு நீ அனுமதிச்சு நான் பாக்குறேன். நான் சொல்றேன், அதுக்கு 100% நீ ஆபாசம் மட்டுமே எழுதி தள்ளுன, ஆபாசம் மட்டுமே அரசியலா மாத்தின. 2 வருஷமா உன்னை எதிர்த்து எவன் பேசல ஆபாசமா திட்டு. அவன் வீட்டுல எந்த பெண் குழந்தைகளுக்கு அதை ஆபாசமா திட்டு, அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் திட்டு, அவன் தங்கச்சியை ஃபர்ஸ்ட் திட்டு. இதான்டா விஜயோட அரசியலே. சமதி நாம நல்லா ஏமாந்துட்டோம். கதாநாயகன் முதலமைச்சராகிவிட்டார், தயாரிப்பாளர் டெல்லியின் சிறப்பு பிரதிநிதி ஆகிவிட்டார், ரசிகர்கள் அமைச்சர்கள் ஆகிவிட்டார்கள். மீதம் இருப்பது யார்? அதுவும் நடந்துச்சுன்னா அதுவும் ஒரு நாள் பயமா இருக்குங்க. வேணாங்க. ஐயோ இங்க பாருங்க, இவர டூல்ஸோட வந்துட்டு இருக்காரு. வர்ற மாதிரிங்க இங்க பாருங்க, கேங்ஸ்டர்ஸ் எல்லாமே ஒண்ணாயிட்டாங்க. சதுறதுங்க இங்க பாருங்க சொல்லுறாரு. வேற மாதிரி ரவுடிங்க இவங்க 2 பேருமே. அங்க பாருங்க இவர் என்னங்க இப்படி பண்றாரு? சதுர விடுறாருங்க இவர் அப்படியே. என்ஜாய் பண்ணுங்க மக்களே. தமிழ்நாடு இன்னும் என்னெல்லாம் பார்க்க போகுது பாருங்க. ஓட்டு போட்டீங்களா? இதெல்லாம் பார்த்துட்டு தான் போகணும். நீங்களா ஆமா நடக்கும், உங்க ஆயுட்காலத்துல இதெல்லாம் நடக்கும். ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான், இருந்தாத குறிகளை நொங்கெடுப்போம். பல குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐபிஎல் அந்த விளையாட்டு பார்க்கும்போது அவரு போனை வச்சுக்கிட்டு அதுல மாத்திரையை நொறுக்கி கொடுத்துட்டு இருக்கிறாராம். What a surprise. ஒண்ணு எல்லா பத்திரிகையாளர் முன்னாலையும் ஒரு ஆண்ட்ராய்டு போனை வச்சுட்டு ஏடிஎம் கார்டை வச்சு மாத்திரையை நுணுக்கி டெமோ காட்ட சொல்லுங்க.
என்னையே எப்படி அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதனால அவர் வந்து அதுக்கு என்ன ஹெட்டிங் போட்டிருக்காங்க, தக் லைஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு புள்ள கேட்டு பாரு சத்தங்க யாருடா, அவரு போட்ட சீன செய்தியில நீ போய் பாருடா, யாரா இருந்தாலும் சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது. அதுக்கு லவுட்ட பாரு, சவுண்ட் என்னமா குடுக்குதா இது. தக் லைஃப்ன்ற ஹெட்டிங் எதுக்கு போடுறாங்கன்னா, யாராலும் செய்ய முடியாத செயலு, நான் ஒரு தில்லான செயலை பண்றேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் அந்த வீடியோவே பதிவிட்டு இருக்காரு. அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? யார் சாமி இவன்? என் பிள்ளை 1 வயசு தான், மாத்திரையை நுணுக்குனேன்றாரு. இப்ப யாருக்குமே வந்து 5 வயசுக்குள்ள எந்த ஆஸ்பத்திரிலையும் நம்ம வந்து மாத்திரை கொடுக்கறது கிடையாது. எல்லாமே சிறப்பு தான். உங்களை அடிச்சதுல சட்டை சவுப்பாயிடுச்சு. ராமராஜ் சட்டைய பழைய ராமராஜன் சட்டைய ஆக்கிட்டானே. அதனால யாருக்கும் மாத்திரை கிடையாது. அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அதுல எங்கேயும் மாத்திரை தெரியல, எங்கேயும் குழந்தை தெரியல. அந்த திரு சரத்குமார் அவருடைய முகத்துல வருத்தமோ கவலையோ பிள்ளை சோம்பல என்னமே இல்ல. ஆனா இன்னொரு முறையில் அவர் நிரூபிக்கலாம் தன்னை. ஒரு மருத்துவ பரிசோதனை மூலம் நான் எந்த அந்த போதை எடுக்காதவன்றதை அவர் ஈஸியா நிரூபிக்கலாம். இது மருத்துவர்களுக்கு தெரியும். ஆரம்பிக்கலாமா? அதாவது உலகத்திற்கே ஒரு தாபாய்க்கா அமைச்சர் வந்து வழிகாட்டி இருக்கிறாருங்க. உலகத்திற்கே அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. உலகத்துல உள்ள பீடியாட்ரிஷியன் எல்லாம் இப்ப வந்து ஆராய்ச்சியில இறங்கிட்டாங்களாம். அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். எப்படி நமக்கு தெரியாத ஒரு சிகிச்சையை தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அமைச்சர் பொடி செய்து, அதுவும் பொதுவெளி அரங்கில் பொடி செய்து, செல்போனை வச்சு பொடி செய்து, அதுவும் ஃபீஸை எல்லாரும் நம்ம கையில தான் வாங்கி பார்த்துருக்கோம். பொடிக்கு ஃபீஸை அவர் அரணா வைத்து அவர் பொடி செய்தா, இப்படி பொடி வைத்து நடக்கின்ற அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களே, நம்மலாம் போய் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது குழந்தைகளுக்கு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ஒரு பக்கத்துல முதலமைச்சர் அவர்கள் போதை விழிப்புணர்வு ஓட்டத்தை ஓடுகிறார், ஆனால் இவர்கள் ஆட்டத்தை காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். பொடி வைத்து போதையை ஏற்படுத்திவிட்டு இன்னைக்கு அந்த பொடியை மருத்துவ பொடி கூட ஒப்பிடுவதை உலகமே உற்று நோக்குகிறது. சொல்லிக்கிறதுக்கு அசிங்கமா இருக்குடா. நம்மளால ட்ரக்ஸ் ஒழிக்க முடியும்னு காட்டணும்டா. அதுக்கு இப்ப என்னடா பண்றது? மக்களுக்கு நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். கண்டிப்பா தான் பண்ணியே ஆகணும். நீ என்ன பண்ண, வண்டி எடு, 2 குவார்டர் வாங்கிட்டோம், கட்டிங் போட்டு வச்சுப்போம். நம்ம தாவைக்கல் ஒரு எம்எல்ஏ இருக்காருல்ல, அவர் செருப்பு கூட போடாம நடப்பாரு. பஸ்ல யாரு பஸ் தான் போறல இடமும் பாவப்பட்டவருங்க. பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா மியூசிக் தன்னானத்தானா தன தன்னானத்தானா. வனத்தை ஏதோ ஆக்கிரமிச்சு பில்டிங் கட்டிருக்காரு, இடிச்சிட்டு இருக்காருங்க. பாத்துட்டு போங்க, பாத்துட்டு போங்க. ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். நாங்க தப்பு தட்டி கேட்கறவங்க இல்ல, நாங்க தப்பு பண்றவங்க. எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களின் செயல்பாடுகள் அரசியல் சாசன சட்டத்திற்கு புறம்பாக நீடிப்பதால்
ஆளுநர் பதவி என்பது தேவையா என்ற கேள்வி எழுப்பியுள்ளது. எங்கடா இருந்தானுங்க மாநில அரசுகளின் சுயமரியாதையை மீண்டும் ஆளுநர் பதவியை அகற்ற வலியுறுத்தப்படும். இது அப்படி ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். ஆள் என்பது ஒரு நாட்டில் இருக்கிற பல்வேறு செய்திகளை மத்தியிலும் மாநிலம் இருக்கின்ற உறவுகளை உருவாக்குவது ஆளுடைய பணி. இதைத்தான் சொல்லுகிற போது அவரெல்லாம் கிண்டல் பண்ணார். நாம் இருக்க நினைக்கிறேன், எப்படி நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லையோ ஆற்றுக்கு வாள் எப்படி தேவையில்லையோ அதே போல நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைன்னா கிண்டல் பண்ணாங்க. நாங்கள் அது மாதிரி பண்ணுறதில்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்க சார், இல்லைன்னா அசிங்கமாயிடும். கிளம்புங்க. மச்சான், உன் சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா? அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. 2000 மகளிர் உரிமை தொகை வந்து மாட்டுக்கறி வெட்டக்கூடாதுன்னு சொல்லும் போது எவனாவது அது பேசுனீங்களா? இப்ப உங்க இடஒதுக்கீடுல கை வச்சிருக்காங்க, இப்பயாவது வாய் தரங்கடா தற்கொலை நாய்ங்களா. ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது வந்து அதாவது வந்து முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சரா இருந்த மு.க. ஸ்டாலின் வந்து யார் இஸ்லாத்துக்கு மாறினாலும் அவங்களுக்கு இஸ்லாமியர்கள் கொடுக்கக்கூடிய சலுகைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ ஜி.ஆர். சுவாமிநாதன் நீங்க யாருன்னா இந்துல இருந்து இஸ்லாமியக்கோ இல்ல கிறிஸ்டின்ல இருந்து இஸ்லாமியருக்கோ போனீங்க அப்படின்னா இங்க கொடுக்குற சலுகைகள் எல்லாம் கொடுக்க முடியாது உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் இதுக்காவது வாய் தரப்பீங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். Great and the greatest, our sports minister is here. I think in this stadium we took an oath. This shows we are actually proving that we are doing a great governance. Sir is someone, I don't think so any of the sports minister in the morning itself gets up and go to the ground. Oh yeah. Twinkle, twinkle, little star. My uncle is a potty star. எனக்கே சிரிப்பா இருக்கு. ரீல்ஸ் மாமி, தமிழ்நாட்டுல தமிழே வரலையே. ஓ, தமிழ்ல காய்ச்சா எல்லாம் பிழைச்சிருமன்னு சொல்லி ஆங்கிலத்துல புளிக்கிறீங்களே. நடத்துங்கள். அவ்வளவுக்கு கிரைண்ட். ரீல்ஸ் மாமி, நீங்க நடத்துறதுக்கு முன்னுக்கு சின்ன மணிட்ட கேளுங்க. நீங்க ஆங்கிலத்துல புழுகுற எல்லாம் சின்ன மணிக்கு விளங்குமான்னு சொல்லி. நாங்க வாயிலே வடை சூடுறதுக்கு டிஎம்கேவா? சிங்கம் களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? தண்ணிக்குள் பந்து உறங்குமா? என் மம்மி ஆட, நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். I know. I am your best friend. Okay. வணக்கம். இது ஒரு மாற்றத்துக்கான நேரம். ஆல்ரெடி மாற்றம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த அளவுக்கு ஹிஸ்டரியில இல்லாத அளவுக்கு சேஞ்சஸ் நடக்குது. எல்லாரும் அவ்வளோ இன்வால்மெண்ட் இன்ட்ரெஸ்டோட அதர் கண்ட்ரில இருந்து ஃபிளைட் டிராவல் பண்ணி, நாட் ஓன்லி ஃபிளைட், பஸ், ட்ரெயின், அவ்வளோ சேலஞ்சஸ் டிஃபிகல்ட் அக்செப்ட் பண்ணிட்டு ஓட் பண்றதுக்கு முன் வந்துட்டு இருக்காங்க. என்னடி நொன்னாங்க? இடுப்புல எட்டி முடிச்சுனா செத்து போயிரு, ஓடி போயிரு. என்ன இவ்ளோ காட்டினா ஓகேல உங்களுக்கு? அண்ணா, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவரே, ஃபேனா பண்றது கீழே இழுத்து விட்டாரு மேல வந்து. I'm the happiest man in the world. டேய் குரா இல்லாத அளவுக்கு சேஞ்சஸ் நடக்குது. எல்லாரும் அவ்வளோ இன்வால்மெண்ட் இன்ட்ரெஸ்டோட அதர் கண்ட்ரில இருந்து ஃபிளைட் டிராவல் பண்ணி, நாட் ஓன்லி ஃபிளைட், பஸ், ட்ரெயின், அவ்வளோ சேலஞ்சஸ் டிஃபிகல்ட் அக்செப்ட் பண்ணிட்டு ஓட் பண்றதுக்கு முன் வந்துட்டு இருக்கு. மூஞ்சி இந்த கண்டிஷன் இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, புல்
நீ எத்தனை அக்காவை ரசிப்ப